இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை. பவுலுக்கு ஆண்டவர் சொன்ன ஒரு உற்சாகமான வார்த்தை. கொரிந்து பட்டணத்தில் ஊழியம் செய்ய போறாரு. யூதர்கள் மத்தியில் வசனத்தை பிரசங்கிக்கிறாரு. அவங்களுக்கு வேண்டிய புத்திமதிகளை ஆலோசனைகளை கூறுறாரு. ஆனால் ஜனங்கள் எதிர்த்து நிற்கிறார்கள், அவரை தூஷிக்கிறாங்க. அவர் பாருங்க வஸ்திரத்தை உதறிட்டு அவர் புறஜாதிகள் மத்தியில் போய் நான் ஊழியம் செய்ய போறேன்னு போயிட்டார். இப்போ அங்கே ஜப ஆலயத்துக்கு அடுத்து இருந்த ஒரு நபருடைய வீட்டில் தங்குறாரு. கொரிந்தியர் மத்தியில் ஊழியத்தை ஆரம்பிக்கிறாரு. ஆண்டவர் அற்புத அடையாளங்களோடு தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஜனங்கள் ரட்சிக்கப்படுறாங்க. அப்போதான் கர்த்தர் சொல்றாரு, நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன், தீங்கு செய்ய ஒருவனும் உன் மேலே கை போட மாட்டான், இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு. ஆண்டவர் உற்சாகப்படுத்துகிறாருங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களை ஒரு இடத்துல கர்த்தர் வைத்து ஆசீர்வதிக்கணும்னு விரும்பினார்னா அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு திறந்த வாசலை கர்த்தர் தருவார். அங்கே ஒரு அனுகூலமான சூழ்நிலையை கர்த்தர் தருவார். உங்கள் கூட இருந்து எந்த தீங்கும் உங்களை நெருங்காதபடி அவர் பாதுகாப்பார். ஒரு இடத்துல ஒரு ஆபத்தான சூழ்நிலை இருந்ததே, எதிர்ப்பான நிலைமை இருந்துச்சே, தூஷிச்சிட்டாங்களே, விரட்டிட்டாங்களே, ஏற்றுக்கொள்ளாமல் போய்விட்டார்களே அப்படிங்கிற ஒரு அடைக்கப்பட்ட கதவு போல ஒரு சூழ்நிலை இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஒரு திறந்த வாசல், வரவேற்பு இருக்கும், ஆதரவு இருக்கும், ஆசீர்வாதமான முடிவுகளை நம்ம அங்கே பார்க்க முடியும். அதனால என்னைக்கோ ஒரு நாள், எப்போவோ ஒரு நாள், அல்லது தற்சமயம் இப்போ நடந்த ஒரு எதிர்மறையான காரியம், ஒரு தோல்வியான ஒரு சூழ்நிலை, ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு நிலைமை, அதனால நீங்க இந்த இடத்துல அதை மாதிரி ஏதாவது வந்துருமோ, இவங்க அப்படி பண்ணிடுவாங்களோ, அவங்க அப்படி பண்ணிடுவாங்களோ, அந்த கம்பெனியில பண்ண மாதிரி இந்த கம்பெனிலையும் பிரச்சனை பண்ணுவாங்களோ, அந்த வேலையில இடைஞ்சல் வந்த மாதிரி இந்த வேலையில இடைஞ்சல் வந்துருமோ, அங்க நடந்தது போல இங்கேயும் தீமையா ஏதாவது நடந்துருமோ, அன்னைக்கு நடந்தது போல இன்னைக்கு ஏதாவது பாதிப்பு வந்துருமோ, அப்படிலாம் நீங்க பயப்படாதீங்க. ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார். நமக்கு நல்ல தெரிந்த ஒரு தெய்வ மனிதர் டேவிட் லிவிங்ஸ்டன். அவர் பாருங்க, ஆப்பிரிக்க காடுகளில் ஒரு ஆற்றை கடந்து சாம்பசி அப்படிங்கிற ஒரு இன மக்கள் மத்தியில் ஊழியம் செய்ய போகணும். இப்போ அதற்கு ஆயத்தம் ஆகும்போது அவருக்கு ஒரு தகவல் சொல்லப்படுது. ஒரு வெள்ளைக்கார வியாபாரி அந்த இனத்தை சேர்ந்த தலைவனை ஏமாத்தினதுனால, யாராவது ஒரு வெள்ளைக்காரன் இந்த ஆற்றை கடந்து வந்தானா அவனை கொல்லாமல் விட மாட்டேன்னு அவன் சபதம் எடுத்திருக்கிறான். அதனால் நீங்கள் போகாதீங்க அப்படின்னு சொல்லி அவர் தடுத்து நிறுத்தப்பட்டார். ஆனால் அவர் ராத்திரி ஜெபம் பண்ணுறார். கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம், உலகத்தின் முடிவு புரிந்தமும் சகல நாட்களையும் உன் கூட இருப்பேன். இந்த பவுலுக்கு சொன்னது போல தான், நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன், தீங்கு செய்ய ஒருத்தனும் உன் மேலே கை போட முடியாது. இதெல்லாம் விசுவாசித்து பாருங்க. நம்பிக்கையோடு அவர் கடந்து போனார். நடந்தது என்ன தெரியுமா? அந்த கூட்டம் அத்தனை பேரையும் கிறிஸ்துவுக்குள்ள வழி நடத்தினார். தீங்கு செய்ய ஒருத்தரும் அவர் மேலே கை போடலை. கொலைவெறியோடு, கோபத்தோடு, வெறுப்போடு இருந்த அந்த தலைவன் இவருடைய ஊழியத்தின் மூலம் ரட்சிக்கப்பட்டான். அதனால யாரோ ஒருத்தருக்கு நடந்தது மாதிரி எனக்கும் நடக்கும் அப்படிலாம் நீங்க நினைக்காதீங்க. யாரோ ஒருத்தர் பாதிக்கப்பட்டது மாதிரி நானும் பாதிக்கப்படும் இல்லை. தீங்கு செய்ய ஒருத்தனும் உங்க மேல கை போட முடியவே முடியாது. நேரடியாகவும் தீங்கு செய்ய முடியாது, மறைமுகமாகவும் தீங்கு செய்ய முடியாது. தனது அதிகாரத்தை பயன்படுத்தி, பணபலத்தை பயன்படுத்தி, அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தி, மந்திரவாதம், பிலிசூனிய இந்த அசுத்த ஆவிகளை பயன்படுத்தி எதுவும் உங்களை செய்ய முடியாது. தைரியமா உங்க வேலையை நீங்க செய்யுங்க, உங்க காரியத்தை நீங்க நடப்பீங்க. உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த இடத்துல இருந்து நீங்க பாட்டுக்கு செயல்பட்டு இருங்க. தீமைகளுக்கு விலக்கி பாதுகாக்கும் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். தகப்பனே, தீங்கு வந்து விடுமோ என்று யாராவது பயத்தில் இருந்தா இந்த பயத்தெல்லாம் நீக்கி நீங்க அவங்க கூட இருக்கிறதுனால ஒருவரும் தீங்கு செய்ய முடியாது என்கிற உறுதியை உங்களுடைய பிள்ளைகளுக்கு தருவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.